ஒன்றிய பாசிச பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு எப்படியெல்லாம் தொல்லை கொடுக்கணுமோ ஒவ்வொன்றுத்தையும் ஒவ்வொரு நாளும் ரூம் போட்டு யோசிச்சு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கு வர வேண்டிய நிதி உரிமையை தடுத்து நிப்பாட்டுறாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு வாரமா புதுசா ஒரு ஒரு நாடகத்தை கிளப்பியிருக்காங்க. என்ன, ஜிஎஸ்டிய குறைச்சிட்டோம், நாங்க தான் ஜிஎஸ்டிய குறைச்சோம் அப்படின்னு ஒன்றிய பாஜக அரசு இந்த நாடகத்தை ஆடுது. இது என்ன கேவலம்னா, அதிமுகவும் சேர்ந்ததுக்கு ஜாலரா அடிச்சுட்டு இருக்கு. நான் ஒன்னு கேட்கிறேன், பெருமையா பேசுறீங்களே ஜிஎஸ்டியை குறைச்சிட்டோம்னு. நான் கேட்கிறேன், இந்த ஜிஎஸ்டியை 8 வருஷத்துக்கு முன்னாடி ஏத்துனது யாரு? ஏத்தன நாள்ல இருந்து இதுக்கு எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய யாரு? பாதிக்கப்பட்டது தமிழ்நாட்டு மக்கள். கிட்டத்தட்ட 55 லட்சம் கோடி ரூபாயை தமிழ்நாட்டு மக்கள் ஜிஎஸ்டி வரியா கட்டி இருக்கிறோம் 8 வருஷத்துல. அந்த பணத்தை திருப்பி கொடுத்தீங்களா? நமக்கு வர வேண்டிய கல்வி நிதியை கொடுத்தீங்களா? என்ன கண்டிஷன் போட்டீங்க? புதிய கல்விக் கொள்கை, நியூ எஜுகேஷன் பாலிசியை ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய 2200 கோடியை கொடுப்பேன்னு ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொன்னார். ஆனா அந்த புதிய கல்விக் கொள்கைகள் என்ன இருக்கு? சமஸ்கிருதத்தை தமிழ்நாட்டுக்குள்ள நுழைக்கிறதுக்காக கொண்டு வரப்படுறதா புதிய கல்விக் கொள்கை. குலக்கல்வி திட்டத்தை உள்ள கொண்டு வரதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் புதிய கல்விக் கொள்கை. எப்படியாவது 3வது மொழியா ஹிந்திய தமிழ்நாட்டுக்குள்ள மீண்டும் திணிக்கணும்னு கொண்டு வந்த திட்டம் தான் புதிய கல்விக் கொள்கை. நம்ம முதலமைச்சர் மிக தெளிவா தைரியமா சொன்னார், நீ இதெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக புதிய கல்விக் கொள்கை கொண்டு வர, புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்கிட்டாதான் 2500 ரூபாய் கொடுப்பன்ற. 2500 கோடி இல்ல, நீ 10,000 கோடி கொடுத்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள நான் புதிய கல்விக் கொள்கையை நுழைய விட மாட்டேன்னு சொல்லி பள்ளி கல்வித்துறையில சாதனைகளை செஞ்சிட்டு இருக்கிறவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். ஒரு மாநிலத்துறை வளர்ச்சிக்கு ஆக்சிஜன் சொல்லப்படுற அந்த நிதி உரிமையை பறிச்சுட்டாங்க, மொழி உரிமையை பறிக்க பாக்குறாங்க, டீலிமிட்டேஷன் கொண்டு வர்றாங்க, தொகுதி மறு வரையறை. தமிழ்நாட்டுக்கு 39 எம்பிகள் இருக்காங்க. 39 பேரும் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் ஜெயிச்சவங்க தான், நம்முடைய அணிதான். அதை குறைச்சு 32 குறைக்கிறதுக்கு ஒன்றிய பாஜக அரசு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா எப்பெல்லாம் நம்முடைய மாநில உரிமைகள் பறிக்கப்படுதோ அப்பெல்லாம் இந்தியாவுக்கே வழிகாட்டியா எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய கழக தலைவர் என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கு, ஒன்றிய பாஜகவுக்கும் தெரிஞ்சிருக்கு. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, நம்முடைய தலைவர் இங்கிருந்து பீகாருக்கு போய் பீகார் மாநிலத்தோட உரிமைக்கு குரல் கொடுத்து வந்திருக்கிறார். ஆனா இதற்கெல்லாம் ஒன்றிய பாஜக அரசு திருந்தின மாதிரி இல்ல. ஜிஎஸ்டியை குறைக்கிறோம்னு சொல்லி ஒரு நாடகத்தை ஆடி இருக்கிறாங்க. ஏத்தணும் ஏத்துனதே நீங்க தானே. இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம். எட்டு வருஷமா பொதுமக்கள், வணிகர்கள் அவ்வளவு பெரிய பாதிப்புக்கு உண்டாயிருக்காங்க. இந்த பாஜக விடுற இந்த டிராமாக்கள்லாம் மற்ற மாநிலத்துக்காரர்கள் நம்புவாங்க. தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் தெளிவானவர்கள். உங்களுடைய உருட்டல் பொருட்டலுக்கெல்லாம் நாங்க பயப்படவும் மாட்டோம், உங்களுடைய பொய்களை நாங்க நம்பவும் மாட்டோம். சங்கிகள் கூட்டம் தான் இப்படி இருக்குன்னா அடிமை கூட்டம் அதுக்கு மேல ஒரு படி மேல. பாஜகவோடு போன நாடாளுமன்ற தேர்தல் பொழுது என்ன சொன்னாங்க? தேர்தல் முடிஞ்சோடனே, சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சோடனே, தோல்விக்கு காரணமே பாஜக தான், இனிமே ஜென்மத்துக்கு பாஜகவோட கூட்டணியே இல்லைன்னு சொன்னவங்க தான் அதிமுக, உங்களுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாரு? எங்களுடைய ஆட்சியை காப்பாத்துறதே பாஜக தான், எனவே எப்பொழுதுமே அதுக்கு நன்றியோட இருப்போம்னு சொல்றாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு மக்கள் அவரை எடப்பாடி பழனிசாமி கூப்பிடுறது இல்ல, அவருக்கு ஒரு செல்ல பேர் வச்சிருக்கிறாங்க, முகமூடி பழனிசாமி. அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? நான் என்னைக்கும் பாஜகவுக்கு நன்றியாக இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. நன்றியை காட்டுறதுக்கு யாராவது 4 கார் மாறி போவாங்களா? அவருக்கு காரை மாத்துறதும் காலை மாத்துறதும் புதுசு கிடையாது. முதல்ல கால் மட்டும்தான் மாறிட்டே இருக்கும், ஆள் படுத்த ஆள் அப்படியேதான் இருப்பாங்க. முதல்ல அந்த அம்மா ஜெயலலிதா அம்மையாரோட கால், அந்த அம்மா இறந்த பிறகு சின்னம்மா சசிகலா அம்மாவோட கால், அந்த அம்மா ஜெயிலுக்கு போனோடனே டிடிவி தினகரன் கால், அவருக்கு அப்புறம் இப்ப மோடியோட கால், அப்புறம் அமித்ஷா கால், நடுவில் திரு ஓ பன்னீர்செல்வம் கால். இப்படி பல ஜோடி கால்களை மாத்தினவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். உங்களுக்கே தெரியும், நீங்க தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க, நான் இது நகைச்சுவைக்காக சொல்ல, எல்லா தொலைக்காட்சியிலும் பிரேக்கிங் நியூஸ்.
அமித்ஷாவை பாக்குறதுக்காக டெல்லிக்கு போனார். இவரு சொல்லிட்டு போனாரு, திரு செங்கோட்டையன் அவர்கள் திருட்டுத்தனமா போனாரு. ஹரித்வார் போற ஆன்மீக சுற்றுப்பயணம் சொல்லிட்டு போனாரா இல்லையா? நம்முடைய திமுகவுடைய தலைமை அலுவலகம் இங்க சென்னையில இருக்கு, அறிவாலயம். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அறிவாலயத்துக்கு போய் மனு கொடுத்து தலைவரை பார்க்க முயற்சிப்போம், இல்ல தலைமைச் செயலரை பார்ப்போம், இல்ல முதன்மை செயலரை பார்ப்போம். அதிமுகவோட தலைமை அலுவலகம் ராயப்பேட்டையில இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அது ராயப்பேட்டையில இல்ல, அமித்ஷாவோட வீட்டுல இருக்கு. அதிமுகன்ற கட்சி மட்டும்தான் இங்க இருக்கு, ரிமோட் கண்ட்ரோல் டெல்லியில இருக்கு. போகும்போது தைரியமா போயிட்டாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். போகும்போது அமித்ஷா வீட்டுக்கு தைரியமா போயிட்டாரு. ஆனா வரும்போது பாத்தீங்கன்னா 4 கார் மாறி முகத்தை மூடிக்கிட்டு திருட்டுத்தனமா உள்ள என்ன டீலிங் நடந்ததுன்னு யாருக்கும் தெரியல. ஒரு படத்துல நகைச்சுவை நடிகர் வைகை வடிவேலு சொல்லுவாரு, அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தெரியும்ல உங்களுக்கு, பேக்கரியை நான் வச்சுக்கிறேன், உள்ள அப்படி என்ன சம்பவம் நடந்திருக்கும் முகத்தை மூடிட்டு வர அளவுக்கு. கேட்டா அடுத்த நாள் பத்திரிகையாளர் சந்திப்பு சொல்றாரு, வேர்த்திருச்சு. உங்களுக்கு வேர்க்கிற அளவுக்கு என்ன பண்ணாங்க உள்ள? வந்தது பல கோடி ரூபாய் மதிப்புள்ள கார், விமானம் மாதிரி இருக்கும் அந்த கார். அதுலயே அவருக்கு வேர்த்திருக்குன்னா நான் சொல்றேன், உங்களுக்கு முகம் வேர்க்கல, கண்ணு வேர்த்திருக்கு. என்ன சொல்றாரு, முகத்தை தொடச்சது தப்பா அப்படின்னு கேட்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு நம்முடைய கழகத்துல நம்ம பெருமையா சொல்றோம், கிட்டத்தட்ட 25 அணிகள் இருக்கு. இளைஞர் அணி, மகளிர் அணி, மாணவர் அணி, வழக்கறிஞர் அணி, தொண்டர் அணி, ஐடி விங்னு இப்படி பல அணிகள் இருக்கு. ஆனா நமக்கு போட்டியா இன்னைக்கு அதிமுகவிலையும் பல அணிகள் இருக்கு. இபிஎஸ் அணி, ஓபிஎஸ் அணி, டிடிவி அணி, சசிகலா அணி, செங்கோட்டையன் அணி, ஜே தீபா அணி, ஜே தீபாவோட டிரைவர் அணி. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கிளம்பி இருக்காங்க, அவங்க பேர் ஜெயலட்சுமியா. நான் முதல் முறையா பாக்குறேன், பேட்டி கொடுக்கறாங்க. நான் தான் அந்த அம்மாவோட வாரிசு, முக சாயல் அவங்கள மாதிரி இருக்கு, அதுக்கு மேல எனக்கு தெரியாது. அவங்க என்ன சொல்றாங்க, நான் தான் உண்மையான வாரிசு. புதுசா அவங்க கிளம்பி இருக்காங்க ஜெயலட்சுமி அப்படின்னு.